மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது பக்திக்குண்டான ஒரு மாதம் தான். நாம் யார் என்று அந்த உண்மையான நிலை தெரிந்து விட்டால் இப்ப இருக்கிற நிலை மறந்துடும். நீங்க யாரு? சிவம். நான் யாரு? சிவம். இந்த பொருள் ஏது? சிவம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலை தான் அருணாச்சலம். நீங்க அண்மையில இந்த செஸ்ல பாத்தீங்கன்னா குகேஷ் ஜின்னு ஒரு ஜெயிச்சர், அங்க அழறது பாத்தீங்கன்னா வெறும்னே வெற்றினால இல்ல, அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவளுக்கு என்ன இருக்கும், அந்த சுப்ரீம் இது கூட அந்த சம்பந்தம் இருக்கும்பொழுது தானா தன்னிலை மறத்தல். பக்கத்துலயே கோவில் இருக்கும், போக மாட்டோம். புஷ்பம் இருக்கும், சாத்த மாட்டோம். என்ன காரணம்னா நாம் வந்த காரணம் நமக்கு தெரியாவிட்டால் சுற்றி கொண்டிருப்போம். பெரிய பெரிய அசுரர்கள்னா பல்லாயிரம் ஆண்டுகள்னா ஆண்டிருக்கா, உலகத்தையே ஆண்டிருக்கா, வெறும் ஒரு பகுதி இல்ல, இன்னுமே இல்ல, பஸ்மம் தான். வாய் சாப்பிடறதுக்கு மட்டுமா, கை சாப்பிடறதுக்கு மட்டுமா, சாப்பிட்டா சர்வை பண்ணலாம், அவ்வளவுதான். பேசுறதுக்கு இருக்கு, நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு, கையில எவ்வளவோ காரியங்கள் பண்ணலாம். ஆண் பெண் அலி கொஞ்சம் முழுக்க எல்லாமே சுத்தி லைட்டு கேமரா எல்லாமே யாருன்னா சிவபெருமான். நமக்கு தவறு செய்தவர்கள் கூட யாருடைய குழந்தைகள்? இறைவனுடைய குழந்தைகள். அப்ப அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும்னு வேண்டதுதான் உண்மையான சனாதனம். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கார்த்திகை மாதம் முடிஞ்சது, கார்த்திகை தீப தரிசனம் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மார்கழி மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது பக்திக்குண்டான ஒரு மாதம் தான். மார்கழி மாதத்தில் திருப்பாவையாகட்டும் திருவம்பாவையாகட்டும் நாம் தினமுமே பாராயணம் செய்யக்கூடிய வழக்கம் நமக்கு தொன்று இருந்துகிட்டே வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு தகவல் படித்தேன். 1935 வரைக்கும் தாய்லாந்து தேசத்துல அரசு விழாவாக மார்கழி மாதத்துல திருவம்பாவையே பாராயணம் செய்கிற விழாவும், அப்போது சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாக தகவல் ஒன்று படித்தேன் நான். இப்படி நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்குமானது இந்த மார்கழி மாத கொண்டாட்டம்ங்கிறதும் அதுல சுவாமியை நாம வழிபடுறதும் தான். இந்த மாதத்துல நாம செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்தும், குறிப்பாக மாணிக்கவாசகரினுடைய திருவெம்பாவை குறித்தும் நாம பல தகவல்களை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள் ஐயா. ஒரு மாதம் ஆயிடுச்சு பார்த்து, அதனால எல்லாருமே தேடிட்டே இருப்பாங்க. இது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க. ஆக்சுவலா நமக்கு இந்த மார்கழி மாதத்துல இருக்கிறோம். நம்ம குறிப்பாக சில விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி இந்த மார்கழி மாதம் நாம எப்படியெல்லாம் சுவாமியை வழிபடணும் அதை பத்தி ஒரு சுருக்கமான ஒரு இது சொன்னீங்கன்னா அதுக்கடுத்து நாம மற்ற விஷயங்களை பேசிடலாம். நமஸ்காரங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது இந்த 4-6 வச்சுட்டோம்னா இந்த தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தமாக இந்த மார்கழி மாதம், இந்த தட்சிணாயனம் உத்தராயணம்னு நம்ம பார்த்தோம். தட்சிணாயனத்துல கடைசி மாதம் இது. அந்த 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காத்தால 6 மணினா அது பூர்த்தினா அந்த மார்கழி கடைசினா கடைசி 2 hours. அந்த 4-6 இந்த மாதம் கருதப்படுவதனால் மிகவும் புனிதமான மாதமாக இது போற்றப்படுகிறது. அதனால இந்த மாதத்துல நமக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது. அதனால நம்ம அந்த சமயத்துல பொதுவா ஆடி மாதம் புரட்டாசி மாசம்னா நம்ம அந்த மங்கள காரியங்கள் பொதுவா பண்ணாம இருக்கிறது காரணம் இதுல கவனம் செலுத்தணும்ன்றதுனால நம்ம பூஜை செலுத்தணும். நீங்க சார்ஜ்ல இருக்கும்போது பேச மாட்டோமே, பேசக்கூடாது, அவ்வளவுதான். அது மாதிரி இந்த சமயத்துல நமக்கு முழுக்க நம்ம கவனம் தெய்வ சக்தியை நம்ம பெற்றுக்கொண்டு நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு மாதமாக மார்கழி மாதம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது எப்படி சொல்றோமோ அந்த பிரம்ம முகூர்த்தம் காத்தால 4-6 மாதிரி இந்த மாதம் முழுக்க பிரம்ம முகூர்த்தம். அதுல விடியற் காலையில் காலங்காத்துல அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தையே எழுந்து நம்முடைய பூஜைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வதுன்றது ரொம்ப சிறப்பானது. வீட்டில் பூஜை செய்யக்கூடியவர்கள் வீட்டில் செய்து கொள்ளலாம். அதுபோல ஆலயங்களில் இந்த மாதம் முழுக்கவே பாத்தீங்கன்னா தனுர்மாச பூஜைன்னு ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. மற்ற காலங்கள்ல 6 மணிக்கு திறக்கிறான்னா இப்ப 4 மணிக்கே திறந்துருவா. இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்துமே இந்த மாதத்துல சீக்கிரம் நடைபெறும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தாங்கள் வழிபடுவது என்பது மிகப்பெரிய பயனை. இப்போ ஏற்கனவே நம்ம இதுக்கு நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் கூட அந்த எபிசோட் பார்க்காதவங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தத்துல ஒருத்தர் மட்டும் வீட்டுல எழுந்து விளக்கேற்றி செய்யறாங்க, மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, பரவாயில்லையா? அந்த மாதிரி மற்றவங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ நம்ம விளக்கேற்றி வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி
அடிக்கடி வந்துட்டே இருக்கு மக்கள் கிட்ட இருந்து. செய்யலாம். இண்டிவிஜுவல் சோல் தானங்க, நம்ம ஃபேமிலின்னு நம்ம நினைக்கிறோம். தனியா வந்தோம், தனியா கிளம்ப போறோம். நீங்க ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கிறீங்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி அன்னைக்கு சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, நம்ம வண்டி ஏறுறோம், மற்றவா ஏறன்னு கவலைப்பட வேண்டாம். ஓகே ஓகே, அதனால ஒண்ணும் தவறு ஒண்ணும் இல்ல. வண்டி வந்துருது, நம்ம ஏற வேண்டியதானே, அவ்வளவுதான். நம்ம 5 பேர் போடலாம், ஒருத்தர் போய் ரீச் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ஒண்ணு தூங்குறீங்களா, அவளுக்கு ஒன்றும் தெரியல, மேபி சோர்வா இருக்கலாம். அடுத்த வருடங்களோ வரக்கூடிய வருடங்களோ அவ சேர்ந்து பண்ணிடுவோம், செய்யலாம். இப்ப நீங்க அவங்களுக்கு நீங்க தூங்கிட்டு அடுத்த வருஷம் அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அது ஒரு இதுவாயிடும். நம்ம யாரெல்லாம் எழுந்துக்கிறாங்களோ எழுந்து பண்ண வேண்டியது. பிரம்ம முகூர்த்த காலம்ன்றது கண்டிப்பாக அனைவரும் எழுந்து பூஜை செய்ய வேண்டிய காலம். மெடிடேஷன் டேன்ற இந்த யுஎன்ஏ பாத்தீங்கன்னா வேர்ல்டு மெடிடேஷன் டேன்னு December 21 டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா உலகத்துக்கு அந்த மெடிடேஷன்ன்றது முக்கியம்னு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. யோகா டேன்னு சொன்ன மாதிரி இப்ப June 21 சொல்லிருக்கா. வேர்ல்டு மெடிடேஷன் டேன்னு December 21. அப்ப பாருங்க, யோசிச்சு பார்த்தோமானால் அப்ப நமக்கு வந்து இந்த காத்தால தியானம் பண்றது எவ்வளவு முக்கியம், இந்த பிரம்ம முகூர்த்தம் எவ்வளவு முக்கியம்ன்றது சாஸ்திரம் சொன்னது திடீகரணமா இருக்கு. பண்ணலாம். யார் எழுந்துக்கிறாங்களோ அவங்க மட்டும் தீபம் ஏற்றி, அவங்க மட்டும் ஸ்நானம் பண்ணிட்டு, அவங்க மட்டும் பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா, இப்போ மாணிக்க வாசக சுவாமி இந்த மார்கழி மாதம்னு வந்துட்டாலே திருப்பாவை, அதே போல திருவம்பாவை எல்லாருமே பாராயணம் பண்ணக்கூடிய, பல இடங்கள்ல பலரும் பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திருவண்ணாமலை போயிருந்தப்ப கூட அங்கேதான் அமர்ந்து அவர் திருவம்பாவையை எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் ஒண்ணு பார்த்தோம். நம்ம ரொம்ப பாவமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த விதத்துலயும் அது புதுப்பிக்கப்படாம ரொம்ப இருளடைந்துதான் அந்த இது இருக்கு. சின்ன கோயில் தான், பராமரிக்கணும் அப்படின்னு அரசாங்கம் நினைச்சா அதை உடனே செய்திடலாம். ஆனா அதை அப்படிதான் வச்சிருக்காங்க. மார்கழியில மட்டும் பாராயணம் பண்றாங்க போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடம் வந்து திருவண்ணாமலையில இருக்கு. கிரிவல பாதையிலேயே இருக்கு. அந்த அடியண்ணாமலையார் கிராமத்தினுடைய நுழைவாயிலேயே இருக்குது. சரி, எதுக்கு இதை விவரமா சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம திருவம்பாவை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். மாணிக்கவாசகர் அப்படின்னாலே அப்படியே தன்னையே உருக்கி வந்து சுவாமிக்கு அந்த பாடல்களாக இதை கொடுக்கக்கூடியவர் அவர். இந்த திருவம்பாவையில அவர் என்ன பண்ணியிருக்கார்? மாணிக்க வாசகர் அருளியது திருவாச்சகம்னு திருவாச்சகம், திருக்கோவையார். இதுதான் நமக்கு 8ஆம் திருமுறையா இருக்கு. 12 திருமுறையில 8ஆம் திருமுறை முழுக்கவே மாணிக்க வாசகர் சுவாமிகளுடையது. அவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முன்னாடி அவர் வந்து ஒரு மினிஸ்டரா இருக்கார். பாண்டியனுடைய இதுல மினிஸ்டரா இருந்திருக்கார். திருப்பெருந்துறை போறார். அங்க போன தன்னுடைய குருவை பார்க்கிறார். குருவை வந்து மரத்து கீழே அவருக்கு உபதேசம் பண்றார். உபதேசமானவுடன் அவருக்கு எல்லாம் மறந்து போயிடுறது. நாமும் அப்படிதான். நம்ம இப்ப நம்ம நினைக்கிறோம் நம்பன்னு நாம் யார் என்று அந்த உண்மையான நிலை தெரிந்து விட்டால் இப்ப இருக்கிற நிலை மறந்துடும். இப்ப இருக்கிற நிலைய சில நேரம் ஏன் மறக்கணும்னா, நீங்க மறந்தால்தான் இப்ப இருக்கிற சிரமங்கள்னால தாக்கம் உங்களுக்கு ஏற்படாது. இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உங்களால எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. இந்த சூப்பர் கான்சியஸ் உங்களை மேல ஒரு இறை நிலைக்கு நாம் சென்றோமானால் அப்ப நமக்கு இந்த மனித நிலையை மறந்து அங்க போனோம்னா அந்த ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். இந்த நிலையை மறந்துடும் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் திரும்பி வந்தோம்னா அந்த ரீசார்ஜ் பண்ற மாதிரி நமக்கு சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல குரு கிட்ட இருந்து அவர் உபதேசம் மினிஸ்டரா தான் போறார். அங்க போய் குதிரை வாங்கணும்னு போறார். அப்புறம் அங்க போய் அப்புறம் ஒற்றர்கள் மூலியமா ராஜா தெரிஞ்சுக்கிறார். அவர் வந்து பணம் எல்லாம் இறை பணிக்கு செலவு பண்ணிட்டாருன்னு நமக்கு பார்த்திருக்கோம். அப்புறம் திரும்பி மதுரைக்கு மெசேஜ் அனுப்புறாரு, இல்ல நான் அனுப்பிச்சிடுறேன், ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று உங்களுக்கு வந்து குதிரைகள் வந்துடும். குதிரையை கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்கிறார். சிவபெருமானே குதிரைக்காரா போய் கொண்டு போய் சேர்த்து விடுறார். அது அடுத்த நாள் நிறைய ஆயிடுறது. இதெல்லாமே சுவாமியுடைய ஆட்கொள்ளுதல். அப்ப நமக்கு பல நேரம் இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் நம்ம ஆட்கொள்ள போறாருன்னா நிறைய சிரமங்கள் கொடுத்து பார்ப்பார், நம்ம ஒழுங்கா இருக்கோமா இல்லையா டெஸ்ட் பண்ற மாதிரி. அப்ப நாம் எப்படின்னா திடீகரணம், இந்த இடத்துல கூட சொல்லுவார், திருவம்பாவில சொல்றார், என்ன ஆனாலும் என்னுடைய மனசு கலங்க கூடாதுன்ற. அதேதான் தளர்வறியாமனும் தரும்னு அபிராமி அந்த அதிலையும் சொல்றாரு. இந்த தளர்வு தான் பல நேரம் நம்மளுக்கு வந்து நமக்கு சோர்வாக்கிடுறது, நம்மளுடைய காரியத்திலிருந்து தள்ளி போடுது. திருவம்பாவைன்னு பார்க்கும் பொழுது அங்க நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்த மாதிரி அங்க சுவாமி ஆட்கொள்றாரு. அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். மாணிக்க வாசக சுவாமிகளை திருவாத ஊராருன்னு பேர் அவருக்கு. அவரு சுவாமி ஆட்கொள்றாரு. அங்க ராஜா வந்து தண்டனை கொடுக்கிறார். அப்புறம் ராஜாக்கு தெரிஞ்சு போயிடுறது, அந்த பிரம்படி அந்த பிட்டு சாப்பிடுச்சு அது எல்லாமே சிவபெருமானே வந்துட்டார். அப்ப யோசிக்கிறார், சிவபெருமானே உங்களுக்கு வந்திருக்காருன்னா நீங்க யாரு, நீங்க அப்படின்னு உங்களுக்கு பதவிகள்லாம் அவர் சொல்லிட்டாரு, இல்ல போதும் நான் திரும்பியும் திருப்பெருந்துறையில போயிட்டு அவ குருவை பார்த்து அப்படியே அவருடைய காலம். அப்புறம் பல ஆலயங்களுக்கு சென்று பல க்ஷேத்திரங்கள் போய் தரிசனம் செய்து விட்டு நம்ம இது முக்கியமான தெரிஞ்சுக்கணும். நம்ம பல பேர் நான் சொல்லி பார்த்திருக்கேன், பல இடங்கள்ல ஜெனரல் இதுல பார்ப்பேன், கோவில்லாம் தரிசனம் பண்ண வேண்டாம், உங்க மனசுக்குள்ளே இதுல இருந்தாலே போதும்னு சொல்லுவா.
அது அவருடைய நோக்கா இருக்கலாம். பட் நம்ம பார்த்தோமானால் நாயன்மார்களை பாருங்கோ, அதே மாதிரி நால்வர்கள் இவா முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா ஆலயங்களுக்கும் சென்று பாட்டு பாடியிருக்கா. பாசுரங்கள் யோசிச்சு பாருங்க, திவ்ய பிரபந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைத்தால் கூட அங்கு ஒரு அனுபூதி, அதை அனுபவிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு தன்மையை அவர்கள் நோக்கினார்கள், அனுபவித்தார்கள். ஆலயம் செல்வது என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப மாணிக்கவாச சுவாமிகள் திருவண்ணாமலையிலிருந்து, இப்ப நீங்க அந்த சொன்ன இடம் சொன்னீங்க பாருங்க, அடியாண்ணாமலை கிட்ட இடம், நீங்க பார்த்த மாதிரி நானும் கிரி பிரதட்சணம் பண்ணும்போது பார்ப்பேன், ரொம்ப கவலைப்படுவேன். அது எப்படி இருக்க வேண்டிய இடம் அது. எப்ப பார்த்தாலும் திருவாச்சகம்னு கொடுத்திருக்காரு சுவாமி, எப்படி ரசிச்சு கொடுத்திருக்காரு, அவருடைய இடம் இப்படி இருக்கு அப்படின்னு கவலைப்படுவேன். அது அண்ணாமலையார் தான் அது சரி பண்ணி சீக்கிரம் அந்த இடம் எல்லாரும் அங்க போய் ஒரு திருவாச்சகத்துல இருந்து ஒண்ணு படிக்கணும்னு ஆசை. அங்க கிரி பிரதட்சணம் பண்றவா வந்து அங்க இருந்து அங்க உட்கார்ந்து அங்க ஒரு திருவாச்சகத்தை ஒரு படிக்குங்கோ, கேளுங்கோ. கேட்டுட்டு போகும்போது சிவனுடைய பிரசாதமும் கிடைக்கிறது, மாணிக்கவாசக சுவாமிகள் சந்தோஷம் அடைவார். அவர்கள்லாம் சூக்ஷ்மமா இருந்துருக்க. அங்கிருந்து அவர் இந்த திருவெம்பாவைன்னு பாடுறார். 20 பாடல்கள் இருக்கக்கூடிய திருவெம்பாவை, சக்தியை வியக்கக்கூடிய ஒரு தன்மை. திருவெம்பாவைன்றது என்னன்னா சக்தியை வியக்கிறார். சக்தி அண்ணாமலையார்னு பார்க்கும்போதுங்க, ஐயா அண்ணாமலையார் பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அதனால நீங்க தீபம் ஏற்றும் போதும் அர்த்தநாரீஸ்வரர் வருவாரு, தீபம் ஏற்றுறார். அந்த இடத்துல சக்தியுடைய வியப்பு. அப்ப என்ன சொல்றாரு, ஆத்மாக்கு ஆண் பெண் அழினா ஒண்ணு இல்லைங்க ஐயா. ஆத்மாக்கு இந்த சரீரம் இப்ப இது ஆணுன்றோம், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, அது அடுத்த பிறவியில நான் எப்படி வேணா பிறக்கலாம். என்ன பெண்ணா பிறக்கலாம், அழியா பிறக்கலாம், மிருகங்களா பிறக்கலாம், என்ன வேணா பறவைகளா பிறக்கலாம். அதுதான் நம்ம யாருக்குமே தவறு செய்யக்கூடாது, யாருக்குமே என்ன காரணம், நம்ம எப்படி வேணா பிறக்கலாம். அந்த ஆத்மா என்ன பண்றது, இப்ப இது வந்து அட்ரஸ் டு த ஆத்மா. ஆனா பெண் உருவல பாவைன்றார். ஏல ஒரு என்ன ஏல்னா என்னன்னா விழித்திரு, விழித்திருன்னு பேர். அதாவது அவேக்கண்ட் ஸ்டேட்ன்றது ரொம்ப முக்கியங்க. அவேக்கன்னா நான் முழிச்சுட்டு இருக்கேன், கண்ணை திறந்திருக்கேன்ல, உள்ளே இருந்து நாம் யார், நாம் எதற்காக. அந்த 20 பாடல்களும் பார்த்தோமானால் ஆதியும் அந்தமும் இல்லான்னு ஆரம்பமே என்ன சொல்றார், அவருக்கு அனாதிகின்னு சொல்ல. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த பரம்பொருளை நாம் கேட்கிறோம், எப்ப பிறந்தாரு, அவருக்கு என்ன டேட்டா, இந்த ஜெயந்தி கொண்டாடுறோம். ஜெயந்தின்றது அவதாரம் எடுத்த நாள் வேற, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பல நேரங்கள்ல. முதல்ல கிளியரா டிஃபைன் பண்ணி அப்புறம் நீங்க ஒவ்வொரு பாடல்கள், சில பாடல்கள் நம்ம பார்க்கலாம். அதுல முக்கியமா அவர் சொல்றார், பேஸ் என்னன்னா நான் தெரிஞ்சின்றது, நான் புரிஞ்சின்றது அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்லக்கூடியது, அவர் சொல்றார், நீ எல்லாம் நீ வரேன்னு சொன்னீங்க, நீ சுவாமியை பார்க்கறதுக்கு வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரல, ஏன் தூங்கிட்டு இருக்க அப்படின்றது. வேற ஒருத்தர்கிட்ட சுவாமியுடைய பேரை சொன்னோன்னா அவ கண்ணுல இருந்து தண்ணீர் வருது, அவ அப்படியே மூர்ச்சியாகி அப்படியே கீழே விழுந்துட்டா அப்படி எல்லாம் சொல்றாரு. அந்த அனுபூதி, நீங்க அந்த நிலையில போனோம்னா உங்களுக்கு, நம்ம ஆலயங்களே பார்ப்போங்க, சில பேருக்கு அந்த ஒரு ஆவேசம் வருங்க, வந்த உடனே டக்குன்னு வேகமா வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துரும். எப்படி என்ன, அது ஒரு அனுபூதி தான். அது வராதவர்களுக்கு புரியாது, அந்த அனுபவம் வந்தவர்களுக்கு அது புரியும், ஒரு அனுபவம். அந்த நிலையில இருந்து அங்க மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த அனுபூதியை அவர் பதிவு செய்திருக்கக்கூடியது, எழுதியது என்பதை விட அந்த அனுபூதி அங்க பார்க்கிற அண்ணாமலையாரை பார்க்கும்பொழுது, அங்கிருந்து மலையே அங்க அண்ணாமலையார் தானே, முழுக்கவே அண்ணாமலையார் தான். எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் தான். அங்க பார்த்த உடனே அந்த அனுபூதியில அவருக்கு எல்லாம் அப்படியே தெரியறது. அப்ப பாவைன்றது என்னன்னா, பாவைன்னா ஒரு பெண்ணுன்னு சொல்லலாம், பாவைன்னா பொம்மைன்னு சொல்லலாம், பல அர்த்தங்கள் இருக்கு, பல அர்த்தங்கள் பாவைன்றது. இந்த இடத்துல ஒரு பொம்மைனா ஒரு பர்ஃபெக்ஷன் வச்சுக்கோங்க, அது போன்ற ஒரு பெண்ணு பாவைன்றது அர்த்தம், பல அர்த்தங்கள் இருக்கலாம். நான் புரிஞ்சுது, நான் இது எல்லாமே நான் புரியும், ஏன்னா இதுன்றது பெரிய கடல்ங்க ஐயா. தமிழும் பெரிய கடல், சாஸ்திரமும் பெரிய கடல். நம்ம ஒரு துளி கூட பார்த்திருக்கோமான்னா தெரியல. நான் அனுபவத்தினால சொல்றேன். பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணு தான் ஆகமங்கள சக்தி. ஏன் இப்ப பெண் மூலியமா சொல்றாரு அப்படின்னா, ஆண் மூலியமா சொல்லக்கூடாதா? பெண்ணா இருந்து, பெண்ணாவே அவரும் பெண்ணாகவே இருந்து அவர் சொல்லும் பொழுது, அவர் தான் ஆண், நான் ஆச்சாரியன் சிஷ்யால கூப்பிடுறான்னு கூப்பிடல, எல்லாருமே நம்ம எல்லாமே ஒரு நண்பர்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம சிவபெருமானை போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவா இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். திருவெம்பாவை பாராயணம் முக்கியமா அந்த மார்கழி மாதம் பாராயணம் செய்ய வேண்டும்னே சொல்லியிருக்கார். அனைத்து காலங்களிலும் செய்ய வேண்டும், மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை சொல்லும் பொழுது என்னன்னா, சிவபெருமான் இப்படிப்பட்டவர் சொல்லி தோழன்னா சொல்றாரு ஒரு இடத்துல. தோழனாக இருப்பவர், நீ தள்ளி ஏதோ நினைக்காத,
அப்படியும் இருக்கார். பிரபஞ்சமே அவர்தான், முழுக்கவே அவர்தான். அச்சலம்னு பேருங்கய்யா, அருணாச்சலம்னு பேருங்கய்யா. அச்சலம்னா மலைன்னு பேரு, சலனம்னா நடத்தல்னு பேரு, அச்சலம்னா நடக்காதது. அதனால மலைக்கு அச்சலம்னு பேருன்னு சொல்லுவாங்க. அச்சலம்னா பிரம்மத்துக்கும் பேரு. எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியது, எங்கேயுமே ஃபுல்லா வியாபித்து இருக்குன்னா மூவ் பண்ண முடியுமா? அப்ப நீங்க யாரு? சிவம். நான் யாரு? சிவம். இந்த பொருள் ஏது? சிவம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலை தான் அருணாச்சலம்னு பேர். அந்த இடத்துல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சமதிருஷ்டியா வந்துடும். அந்த நிலையில பாடி இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் தான் திருவெம்பா. ஏழ்ன்ற பதம் ரொம்ப முக்கியமானது. அது விழித்தெழு, விழித்திரு, விழித்திரு. அப்போ நிறைய ப்ராமிஸ் பண்ணிருக்கா அந்த தாயார். என்ன பண்ணிருக்கா, நான் வரேன், நீ வா, நம்ம எல்லாம் போலாம், ஒன்னா கோயிலுக்கு போலாம், சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கா. ஆனா வரும்பொழுது அவளுக்கு என்ன ஆறுது, தூங்கிட்டே இருக்கா. அப்ப இவருக்கு சொல்றாரு, நீ வரேன்னு சொன்னியம்மா, நீ ஏன் வரமாட்டேன்ற. நம்ம கூட அப்படிதான் பல நேரம் இது ஜபம் பண்ணலாம்னு நினைப்போம், இல்ல இந்த கோவில் தரிசனம் பண்ணலான்னு இருக்கோம். ஆனா நமக்குள்ள பூர்வ ஜென்ம ஒரு வாசனைனால என்ன ஆகும், நாளைக்கு பண்ணிக்கலாம் தள்ளிப்படும். பிள்ளையார பாப்போம், ஒரு 2 நிமிஷம் ஒழுங்காவே நீங்க குட்டிக்கலாம் 5 தடவை, சும்மா மேல அப்படி இப்படி குட்டிக்கிறது, இப்படி கும்பிட்டுட்டு போறது. சுவாமிக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்கறதுனால 24 மணி நேரம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த விழித்து இருக்கக்கூடிய நிலையில் நாம் இருந்தால்தான் இந்த உலகில் நாம் நன்றாக ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் மோட்சத்தை அடைவதற்கும் அந்த விழித்திருக்கக்கூடிய நிலைன்றது ரொம்ப முக்கியம். அது சில இது பார்க்கலாமாங்க, சில இது ரொம்ப நல்லா இவர் சுவாமி ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர்னு அவ போட்டிருக்கா. ரொம்ப அற்புதமா இருக்கு. அது மாதிரி நிறைய நம்ம தர்மயாதீனத்திலயும் ரொம்ப நல்லா போட்டிருக்கா. 12 திருமுறைகளுக்கும் பாஷ்யத்துடன் போட்டிருக்கா சுவாமி சித்பவானந்தர் அவருடைய கிரந்தம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடம் கண் மாதே வளருதையோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதுவார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசு ஏல் ஓர் எம்பாவாய் அப்படின்னு முதல்ல இதனால முதல்ல படிச்சோம். அப்ப முதல்ல சுவாமியை டிஸ்கிரைப் பண்ணி யாரை பார்க்க போறோம். எப்பயுமே ஒரு 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 சங்கல்பம் இருக்கணுங்கய்யா. ஏற்கனவே சங்கல்பம், யாரை பார்க்க போறோம், என்ன செய்ய போறோம், ஏதோ கோயிலுக்கு போறோமோ, ஏதோ பார்க்க போறோமோ, யாரை பார்க்க போறோம். ஒரு பிள்ளையார் கோயில்னா பிள்ளையாருடைய தன்மை யாது, ஒரு முருகன் கோயில் போறோமா, முருகன்னா என்ன, அந்த தன்மையை தாங்கள் ஓரளவுக்கு ஒரு முயற்சி செய்து அது கேட்டோ படித்தோ தெரிந்து கொண்டு சென்றோமானால், அப்ப உங்களுக்கு நீங்க அந்த ஆலயத்துக்கு சென்றாலோ, ஒரு பஜனை மடத்துக்கு சென்றால் கூட, ஒரு சத்சங்கத்துக்கு சென்றால் கூட உங்களுடைய கவனம் முழுவதும் அதில் இருக்கும். நம்ம தெரியாம ஏதோ போனோம்னா அது ஒரு ஒரு டூரிஸ்ட்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி ஆயிடும். ஆனா எனக்கு எப்படி பார்க்கிறேன் அது கூட தவறுன்னு சொல்ல மாட்டேன். இப்ப இருக்கிற நிலைக்கு, இப்ப இருக்கிற சுற்று சூழ்நிலைகளுக்கு ஏதோ கோவிலுக்கு வராளா, கொஞ்சம் கொஞ்சமா சம்ஸ்காரம், குழந்தைங்க முதல்ல தவறுறது, அப்புறம் நடக்கிறது, நான் அப்படி பார்க்கிறேன். நான் தவறுன்னு சொல்லல, பட் நம்ம வளர வளர அந்த ஒரு மெச்சூர்டு இதுல நம்ம போனோம் அப்படின்ட்டு. அப்ப முக்கியமா என்ன சொல்றாரு, இந்த விம்மி விம்மி நம்ம சொல்றோம், அது ஏங்கி விம்மி விம்மி ஒண்ணு. அந்த ஒரு தாயாருக்கு சொல்றாங்களாம், இது மாதிரி மகாதேவன் மகத்துன்னா சொன்னோம், பிரம்மம்னு சொன்னோம், தேவருக்கெல்லாம் தேவர் சிவபெருமான். அவரை பத்தி சொன்னோன்னா ஜலம் அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இந்த கண்ணீர்ன்றது தானா வர்றதுங்க. நிறைய பேர் நான் கோயில்ல பார்த்திருக்கேன், அவங்க சுவாமியை பார்க்கும்பொழுது தானா தண்ணீர் வரும். அந்த பிரம்மத்தோட அப்படின்னா பிரம்மத்தோட சேர்ந்திருக்கான், அந்த எனர்ஜி சுப்ரீம் எனர்ஜியோட சேர்ந்திருக்கான். நீங்க அண்மையில இந்த செஸ்ல பாத்தீங்கன்னா குகேஷ் ஜின்னு அவர் ஜெயிச்சார், அங்க அழறது பாத்தீங்கன்னா வெறும்னே வெற்றினால இல்ல, அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவளுக்கு என்ன இருக்கும், அந்த சுப்ரீம் இது கூட அந்த சம்பந்தம் இருக்கும்பொழுது தானா தன்னிலை மறத்தல் தெரிஞ்சு அழுக வருது. அழுக மட்டும் தானா வருது, அழுகன்றது தானா வருதுன்னா இந்த அழுக வெறும் கவலையினால வரக்கூடியது. கவலையினால காரணம் இருக்கிறது வேற, எந்த காரணமற்று ஒரு நிலை இருக்கும்பொழுது அந்த பிரம்மத்தோட நிலை. நான் நிறைய பேர் பாடுறவா பார்த்திருக்கேன், பூஜை பண்ணும்போது பார்த்திருக்கேன், அந்த சமயத்துல அந்த தண்ணீர் ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க, வெறும் இது இல்லை. அப்ப சொல்றார், நிறைய சொல்ற அந்த பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது இப்போது ஆர் அமளிக்கேன்னு நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலபோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் ஏல் ஓர் எம்பாவாய்.
அந்த சிற்றம்பலம்னு அந்த அங்கேருந்து எல்லாம் ஒரே சக்தி. அங்க திருவண்ணாமலையில சொல்றாருன்னா அண்ணாமலையார் மட்டும் சொல்றாரா அப்படின்னா இந்த சிவ தத்துவத்தை விளக்குறார். இந்த சிற்றம்பலம்னு சிற்றம்பலம்னா நமக்கு உடனே சிதம்பர கஷேத்திரம் அப்படின்னா சிதம்பர கஷேத்திரம்னு ஒண்ணு. அவர் பாக்குறது அந்த சுப்ரீம் எனர்ஜி. எப்படி ஒரு நெருப்பை பத்தி சொல்லும்போது நெருப்பை பத்தி பொதுவா சொல்றா. ஆனா அந்த நெருப்பு எல்லா இடத்துலயும் இருக்கும்போது நெருப்புக்கு இந்த தன்மை இருக்கு, சுடும் தன்மை இருக்கு. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ சுடும் தன்மை நம்ம பொதுவா பண்ணிக்கிறோமா இல்லையா? தண்ணீருடைய தன்மை இதுன்றா. தண்ணீருடைய தன்மையை நீங்க புரிஞ்சீங்கன்னா எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கோ அந்த தன்மையை நீங்க ரிலேட் பண்ண முடியுமா இல்லையா? இந்த இடத்துல அவ சிவ தத்துவம்னு பார்த்து சொல்லுவாங்க ஐயா. அந்த தன்மையில சொல்லும் போது அவளுக்கு அந்த க்ஷேத்திரங்கள் பெருந்துறையை பத்தி எல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி பல க்ஷேத்திரங்கள் எல்லாம் சொல்றாரு. அப்ப 2-3 இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அவர் சொல்றார், மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலம் குழலி பரிசு ஏலோர் எம்பாவாயின்னு மகாவிஷ்ணு 3 அடியில உலகத்தையே அளந்த மகாவிஷ்ணு அவராலையும் அந்த உருவம் எடுத்துக்கொண்டு கூட அந்த அந்த பூமிக்கு கீழே போயும் அவராலையும் பார்க்க முடியல. பிரம்மாதான் எல்லா ஞானம், வேதமே பிரம்மாதான். அவராலையும் சிவபெருமான உணர முடியல. அப்பேற்பட்ட அண்ணாமலையாரா நீ இங்க இருந்துருக்க, நமக்கு இங்க அனுகிரகம் பண்ண இருக்கார். இப்படி பக்கத்துலயே இருக்க அதிபரிச்சியாதவஞான்னு எது ரொம்ப பக்கத்துல இருக்கோ பல நேரம் நமக்கு வேல்யூ தெரியாது. பக்கத்துலயே கோவில் இருக்கும், போக மாட்டோம். புஷ்பம் இருக்கும், சாத்த மாட்டோம். என்ன காரணம்னா நாம் வந்த காரணம் நமக்கு தெரியாவிட்டால் சுற்றி கொண்டிருப்போம். எதற்கு? அதை பர்பஸ் ஆஃப் லைஃப், பர்பஸ் ஆஃப் தட் டே. அன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு எழுந்த உடனே நம்ம சங்கல்பம் பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது அப்ப இதெல்லாம் சொல்றாரு. அவருடைய இந்த இடத்துல என்ன முக்கியமா பார்க்கணும், 20 பாடல்களையும் எழுப்புறது, அவளை எழுந்துக்கோங்கன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அது ஜீவாத்மாக்குரியது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன அழகா டிஸ்கிரைப் பண்ண, ரொம்ப அழகா அது சுகர் கோட்டட் பில் சொல்லுவாங்க, பெரிய தத்துவத்தை. அதான் மாணிக்க வாசகருடைய பெரிய ஒரு தன்மை, பெரிய பிலாசபி, பெரிய ஒரு சித்தாந்தன்றத வெறும் பாடல்களா அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பரம்ன்றது, அந்த பரசிவம்னா என்ன, பரசிவத்துடைய தன்மை என்ன அப்படிலாம் சொல்லி, அப்பேற்பட்ட சிவபெருமானை நாம் தரிசிக்க வேண்டும்னு எல்லாம் சொல்லி, அந்த ஜீவாத்மா ஏன் அது சுத்தி அதெல்லாம் சொல்றார். நாளைக்கு அதெல்லாம் சொல்றார், நாளைக்கு நான் நானே உன்னை எழுப்புவேன். அந்த அந்த பெண் சொல்லிருக்கா, நாளைக்கு நான் உன்னை எழுப்புறேன், நீ சொன்னியே அன்னைக்கு எழுப்புறேன், நீ வரலையே. அப்புறம் ஒரு இடத்துல சொல்றாரு, எவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்க, எல்லாரும் வந்திருக்கா, இப்ப நம்மள மாதிரிதான் இருக்கா, அந்த காலத்துல இருந்திருக்கா. ஆக்சுவலி நம்ம அது மாதிரிதான் இருந்திருக்கோம். ஒன்னும் ஜீவாத்மாக்கள் ஒன்னும் அப்படியேதான் இருக்கு, நம்ம ஒண்ணும் மாறல. கேட்கற எல்லாரும் வந்திருக்காளா, ஒரு இடத்துல எல்லாரும் வந்திருக்காளா, எவ்வளவு பேர் வந்திருக்கா, நீயே எண்ணிக்கோயே. அதாவது நம்ம அப்படிதான் பாக்குறோம், அவங்க வந்தாங்களா, இவங்க வந்தாங்களா, நீங்க என்ன பண்ணீங்க. இப்ப நீங்க ஆரம்பத்தோட கேள்வி கேட்டீங்க பாருங்க, பிரம்ம முகூர்த்தத்துல அவங்க எழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நமக்கு எனக்கு பாஸ் மார்க் வந்துடுத்து, அவங்களுக்கு வரல, அவங்க பாஸ் மார்க் வரலாம்னு நினைக்கலாம். இல்ல நானும் எனக்கு ஃபெயில் மார்க் போடுங்கன்னு சொல்ல வேண்டாம். அது கரெக்ட். ப்ரமோஷன் வந்துட்டா போயிடுங்க, அடுத்தது ப்ரமோஷன் அவளை உத்தாரணம் பண்ணணும். எல்லாரையும் கீழே வேண்டாம், எல்லாரையும் உத்தாரணம் பண்ணணும். எல்லாரும் மேல்ன்றது சிவபெருமானை நோக்கி செல்வது. நான் உயர்ந்து செல்வது என்பது பணமோ இந்த அதிகாரம்னா இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்க. இந்த பதவி, பெரிய பெரிய அசுரர்கள்னா 1000 ஆண்டுகள்லாம் ஆண்டிருக்கா, உலகத்தையே ஆண்டிருக்கா, வெறும் ஒரு பகுதி இல்ல, ஒண்ணுமே இல்ல, பஸ்மம் தான். இப்ப சிவபெருமானை நோக்கி செல்லக்கூடியது எல்லாமே சொல்றார். ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஆணைன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன ஆணைன்னா எனக்கு இனியவன். நீங்க சிவபெருமான் நான் பரம்ன்றது பயந்துராதீங்க, எனக்கு ரொம்ப வேண்டிவன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி, நீங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன மாதிரி தோழன்னு சொல்றார், தோழன்னு சொல்றார். அது மாதிரி சொல்றார். இவருக்கு ஏதாவது கம்பேரிசன் தேவி மகாத்மியம் கேனோபமான்னு வரும். அப்பதான் சொல்றார், கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற. கேழில்னு அர்த்தம் என்னன்னா உப்பு இல்லாதன்னு அர்த்தங்க. உப்பு இல்லாத அவருக்கு யாராவது கம்பேர் பண்ணலாமா, இவர் இப்படின்னு சொல்ல முடியுமான்னா சிவபெருமானுக்கு யார் சொல்ல முடியும்? கிளீனா டிஃபைன் பண்ணிருக்கா. சிவம்னா என்ன, அந்த தன்மை என்ன, சிவ தத்துவம் யாது அப்படின்றத நம்ம பார்க்கிற உருவம் மட்டுமல்ல. ஏன்னா நிறைய இடங்கள்ல சொல்றா,
வெறும் அந்த அந்த இந்த இடத்துல இவ்வளவுதான் அவரை நீங்க நிறுத்த முடியாது. ஏற்கனவே அச்சலம் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய பரம்பொருள்னு சொல்லி சொல்றார். கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன்னடியார் தாள் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து அப்படின்னு சொல்லி சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு யாரு தொண்டு செய்யறாளோ, சிவபெருமான யாரு நினைச்சுட்டு இருக்காளோ அவர்தான் எனக்கு கணவராக ஆக வேண்டும். என்ன காரணம்னா நம்ம சமயத்துலங்க ஐயா திருமணம்ன்றது மண்டேன் வேர்ல்டு லௌகீகமான வாழ்க்கைக்கு வாழ்வது, சம்பாதிப்பது, நம்ம ஒரு பொருள் வாங்குவது அது மட்டுமல்ல. அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். சாப்பிடுறோம், கை இருக்கு, வாய் சாப்பிடறதுக்கு மட்டுமா, கை சாப்பிடறதுக்கு மட்டுமா? சாப்பிட்டா சர்வை பண்ணலாம், அவ்வளவுதான். பேசுறதுக்கு இருக்கு, நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு, கையில எவ்வளவோ காரியங்கள் பண்ணலாம். நான் சாப்பிடுறேன் இதுக்கு மட்டும் தான் இல்ல. அப்ப இந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை மோட்சம் அடையறதுக்குன்ற ஒரு தத்துவத்தை சொல்றார். சிவபெருமானுக்கு யாரு சேவை, உன் அடியாரத்தால் பணிவோம். உனக்கு யாரெல்லாம் அடியாரோ, யாரெல்லாம் உனக்கு சேவை செய்யறாளோ அவர்களின் பாத கமலங்களை நான் பணிகிறோம். அப்புறம் அவர்தான் அன்னவரே எம் கணவர் ஆவார். இப்படி ஒரு சங்கல்பம் பாருங்க. அதாவது இப்படி வேணும், இந்த ஜாப் வேணும், இப்பெல்லாம் நீங்க மாறி போயிருக்கு, வீடு இருக்கா, காசு இருக்கா, பணம் இருக்கா, நான் எதுவுமே வேண்டான்னு சொல்லல. பக்தி இருக்கா அது பார்க்கணும். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அவ்வளவுதான், பயனில்லை. பக்தி இருந்தால் எல்லாம் வந்துடும். பக்தி இல்லை என்றால் அந்த ஒழுக்கம், பக்தின்றது ஒழுக்கம்னு வச்சுக்கலாங்க. நீங்க பக்தின்னு சொல்றது அந்த கடவுள் நம்பிக்கையுடையவர்கள் தான் அந்த ஒழுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. முக்கியமா தோழன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பதம் பாத்தீங்கன்னா ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் சொல்றாரு. ஓத உளவான்னா அவருக்கு அவரை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா முடியவே முடியாது. ஓத உளவா ஒரு தோழன்றார். இது ரொம்ப டிஃபரெண்ட். மாணிக்க வாசகர் சுவாமிகள் எப்பவுமே அடியேன் அடிமைன்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த இடத்துல ஒரு தோழன் சொல்லி சொல்றார், நண்பன்றார். கடவுளை நம்ம எப்படி பார்க்கணுங்க ஐயா? என்னுடைய நண்பன், ஃப்ரீயா பேசணும். நண்பர்கிட்ட எப்படி விஷயங்கள் சொல்றோமோ உங்களுடைய சுக துக்கங்களை சிவபெருமானிடம் நீங்க சொல்லுங்க, அவர் கண்டிப்பாக சரி செய்வார். அப்புறம் தொண்டர் உளன், எல்லாருக்குள்ளயும் அது மாதிரி நல்லா அது மாதிரி முக்கியமா இதுவும் எய்யாமல் காப்பாய். இந்த எய்யாமல்னு ஒரு இடத்துல சொல்றாரு. எய்யாமல்ன்றது என்னன்னா அந்த அந்த சிவநாட்டம், சிவனையே அடையணும் அப்படின்னு இருக்கிறதுல சோர்வு அடையக்கூடாது. எய்துதல்னா அடைதல். இங்க அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சோர்வு வரும் பாத்தீங்களா, அந்த சோர்வு அடையாமல் என்னை காப்பாற்ற வேண்டியதும் அவர் சிவபெருமான் தான். இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் இந்த குழந்தைகிட்ட சொல்றா, நீ ஏன் வரல, நீ வரேன்னு சொன்னியே, நீ வரலையே. அப்ப பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் கனெக்ட் பண்ணக்கூடியது, பதியையும் பசுவையும் சம்பந்தப்படுத்தி சொல்வதனால் நமக்கு இது ஏன் மாணிக்க வாசக சுவாமிகள் ஏன் ஈஸியா எளிமையா புரியறது? நாங்க ஐயா நமக்கு சம்பந்தம், நம்ம பசுக்கள், பதி சிவபெருமான், இரண்டு பேரையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு இதுவாக மாதிரி இந்த நீராடுறது, காத்தால எழுந்து நீராடுறது, இதெல்லாம் நிறைய சொல்றாரு. அப்புறம் இது சொல்ற, ஆதித்திரம் பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வலை தன் பாதம் திறம் பாடி ஆடியலோர் எம்பாவாயின்னு. இந்த சக்தி நிபாத்தம்னா ரொம்ப முக்கியமானதுங்க. இது பெரிய சித்தாந்த கருத்து. அம்பாள் மூலியமா தான் நமக்கு தீட்சை வரும்போது அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க ஐயா. பராசக்தி சக்தி நிபாத்தம் சொல்லுவாங்க தீட்சையில. அந்த சக்தி நிபாத்தம் பெய்வலைதன்னு அந்த அந்த சக்தி நிபாத்தம் நமக்கு யார் அனுகிரகம் பண்றாருன்னா அந்த பராசக்தி தான் நமக்கு இந்த 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 வியாபகாரிகமான உலகத்தை மாற்றி பாரமார்த்திகமான அந்த சிவபெருமானை காப்பாற்றக்கூடியவள் ஒரு உயர்ந்த தத்துவத்தை கொடுக்கிறார். அதே நீங்க நிறைய முக்கியமா அண்ணாமலையாரோட பூர்த்தி பண்றார். பூர்த்தி செய்யும் பொழுது 18வது அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றால் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறு ஆகி.
யோசிச்சு பாருங்க. ஆண் பெண் அலி கொஞ்சம் முழுக்க எல்லாமே சுத்தி லைட்டு கேமரா எல்லாமே யாருன்னா சிவபெருமான். அந்த உணர்வு வந்துடுத்தோம்னா நம்ம ஏற்கனவே அம்பாளுலயும் அதே தான் பார்த்தோம். யாதேவி சர்வபூதேஷு, நீங்க ஆயுத பூஜை போது நம்ம பார்த்தோம். உண்மை அதுதான். எல்லாத்துலயும் கடவுளை பார்க்கிறது, எல்லாத்தையும் கடவுளை பார்த்தா எங்க வேறுபாடு? விண்ணாகி மண். ஏன் இது நான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் படிக்கிறேன்னா இது பெரிய இது, நிறைய பேர் நிறைய பெரிய மகான்கள்லாம் பேசியிருக்கேன். நான் முக்கியமான இது மட்டும் இது. விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறு ஆகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம் புனல் பாய்ந்து ஆடியலோர் எம்பாவாய். முக்கியமா சொல்றாருங்க ஐயா, அவருடைய பக்திக்கு சொல்றார். அந்த ஒரு எப்படி நம்ம பக்தி செலுத்தணும்னு, சூரியன் திசை மாறினா கூட மாறட்டும், இயற்கை என்ன ஆனாலும் ஆகட்டும், நான் கடவுளுடைய பக்தியை மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சூரியன் என்ன மாறினாலும் சுத்தி மாறினாலும் என்னுடைய பக்தி சிவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு பூர்த்தி மட்டும் பண்ணிக்கலாங்க. போற்றி அருளக நின் ஆதி ஆம் பாதமலர், போற்றி அருளக நின் அந்தம் ஆம் செம் தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம். எல்லா உயிர்க்கும்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்துக்கு. சைவாள் இந்த இது இல்ல. அப்ப நம்ம சிவபெருமானுக்கு வேண்டும் பொழுது யாருக்கு வேண்டுறோம்? எப்பயுமே பார்த்தோம், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், நாத்திகர்களோ எப்பேற்பட்டவர்களுக்கும் நாம் வேண்ட வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு தவறு செய்தவர்கள் கூட யாருடைய குழந்தைகள்? இறைவனுடைய குழந்தைகள். அப்ப அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும்னு வேண்டதுதான் உண்மையான சனாதனம். அப்ப சொல்றார், போற்றி எல்லா உயிருக்கும் போகம் ஆம் பூம் கழல்கள், போற்றி எல்லா உயிருக்கும் ஈறு ஆம் இணை அடிகள், போற்றி மால் நாள் முகனும் காணாத புண்டரிக்கம், போற்றியாம் உய்ய ஆள் கொண்டு அருளும் பொன் மலர்கள். நம்ம ஆட்கொன்றதும் யாருன்னா சிவபெருமான் தான். போற்றியாம் மார்கழி நீர் ஆடியலோர் எம்பாவா. இந்த மார்கழி மாதத்துல இந்த மாதிரி இந்த இது நிறைய சொல்லியிருக்கார். முக்கியமா இந்த ஒரு பகுதி அந்த திருவெம்பாவையில நாம் யார், ஜீவாத்மா பசு என்பது யாது, தன்மை யாது, சுத்தி இருக்கக்கூடிய பாசம் என்பது யாது, பத்தியை நாம் எப்படி அடைவது. எளிமையா அந்த 20 பாடல்கள் தன்னுடைய அனுபூதிய அங்க பார்த்த விஷயங்களை நமக்கு அப்படியே திருவெம்பாவைன்னு சொல்லிட்டு எல்லா இது மார்கழி மாதம் மட்டும்தான் பாராயணம் பண்ணணும்னு இல்ல. எப்பொழுதுமே நீங்க சாயங்காலம் நீங்க நினைக்கிறீங்க சிவபெருமான் நினைச்சுக்கிட்டு அப்ப கூட பாராயணம் பண்ணலாம். மார்கழி மாதம் மார்கழியில கண்டிப்பா பண்ணணும். மார்கழி மாதம் காத்தால பண்றது, மார்கழி மாதம் காத்தால மட்டும்தான், அந்த 30 நாளைக்கு மட்டும்தான் 20 பண்ணணும்னு இல்ல. எப்பெல்லாம் நீங்க சிவபெருமானை நினைச்சு துதி பண்ணி சிவபுராணம் நீங்க பண்ற மாதிரி எப்பயுமே பாராயணம் பண்ணக்கூடிய சக்தியுடைய பிரபஞ்ச சக்தியை பத்தி சொல்றோம். அற்புதமான ஒரு மாணிக்க வாச்சகர், அவருடைய வாச்சகமே அந்த இறை அனுபூதி அப்படியே இருந்தவர். யோசிச்சு பாருங்க, ஒரு முதல்வரா அந்த ஒரு மினிஸ்டரா இருந்திருக்கார். அப்படி இருந்துன்னா அவர் நிலை எப்படி இருந்திருக்காரு? சுவாமி மேலேயே நினைச்சுண்டு அப்படி இருந்திருக்காருன்னா, அது போன்றுதான் நாம் வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு புத்திசாலி, அவ்வளவு பெரிய பதவி இருந்தும் எந்த விதமான கர்வம் படாமல் அந்த எளிமையுடன் இருக்கும் பொழுதுதான் இறை அனுபூதி என்பது கிடைக்கும். நான் இதுவா இருக்கேன், அதுவா இருக்கேன், எனக்கு தரிசனம் கிடைக்கிறது அப்படின்றதுனால அருள் கிடைக்கும். அருள் என்பது வேறு, இங்க தரிசனம் பண்ணுவது என்பது வேறு. இந்த அருள் கிடைக்கக்கூடிய மிக எளிமையான வழியை நமக்கு ஜீவாத்மாக்களான அந்த பசுக்களுக்கு பதியை அடைவதற்குரிய வழியாக திருவெம்பாவை அருள் இருக்கிறார் மாணிக்க வாசகர். இப்ப பொதுவாவே நம்ம பெரும்பாலானவர்கள் ஏதாவது ஒண்ணு கிடைச்சாதான் ஏதாவது ஒரு பலன், அதுக்கு ஒரு பலஸ்துதி இருந்தாதான் அதை படிச்சுட்டு தான் மற்ற எல்லாமே இதெல்லாங்க. அந்த மாதிரி திருவெம்பாவை நம்ம தினமும் இந்த மார்கழி மாதத்துல பாராயணம் பண்ண 20 பாடல்கள் தான் அதிகபட்சமா. நம்ம ஒரு அரை மணி நேரம் கூட நமக்கு ஆகாது உட்கார்ந்து பாடினோம் அப்படின்னு சொன்னா. இந்த 20 பாடல்களை தினமும் பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? நல்ல கணவர் கிடைப்பார், பெண்கள் நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல ஸ்பௌஸ். ஓகே ஓகே. ஆண்களும் இது பெண்கள் தான். நான் சொன்னேன் உங்களுக்குள்ளே ஆண் பெண் இருக்கு, எல்லாமே இருக்கு. பெண்குள்ள இந்த பக்கம் ஆண், இந்த பக்கம் பெண். நானே மேல்னு எழுதுறோம், மேல் ஃபீமேல் எழுதுறோம், எல்லாருக்குள்ளயும் எல்லாம் இருக்கு. புரியுது. அப்ப நல்ல கணவன் மனைவி அமைவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணமானவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் இந்த இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும். வேற என்ன வேணும்? இது மட்டும் அல்லாமல் ஒன்னும் இதோட பெருசு ஒண்ணு சொல்லிடுறேன், நமக்கு சிவசாயுஜ்யம் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கும். ஓகே. இருக்கக்கூடிய வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து நன்மைகளும், ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடியது.
கண்ணாடி முன்னாடி இருக்கிற மாதிரி சரி பண்ணிக்கிற மாதிரி அது ஒரு இது. ஸோ பாவை நோன்புன்னு எப்படி திருப்பாவையில இது வச்சுட்டு இருக்காளோ இந்த மாதிரி இது நோக்கி பெண்கள் வருத்தம். ஏன்னா இதுல ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி சிவபெருமானுக்கு சேவை செய்பவர்களே என்னுடைய கணவர்னா சிவச்சிந்தனைன்னு பேரு. சேவை செய்பவர்கள்லாம் சிவனுக்கு அங்க போட்டு இல்ல, சிவச்சிந்தனையாகவே இருப்பவர்கள். அப்ப சிவம்னா மங்களம், நல்ல கணவன் அமைய வேண்டும், நல்ல மனைவி அமைய வேண்டும்னு நம்ம அதான பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுதான் கல்யாணம்ன்றது நான் சொல்லுவேன், இட்ஸ் நாட் பை சைஸ். அதாவது மண்டபம் பெரிய சைஸ் இருக்கா, மெனு என்ன அப்படி இல்ல. திருமணம்ன்றது அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதை பொறுத்துதான் வெற்றி. கண்டிப்பா கண்டிப்பா. திருமணம் வெற்றின்றது இட்ஸ் நாட் ஒன் டே அக்கேஷன் இல்ல, ஏதோ இது இல்ல, கிரிக்கெட் மேட்சோ இல்லது. பல தலைமுறைகளுக்கு உரிய ஒரு பீஜம், 1000 காலத்து பயிர் என்று கூறுவார்கள். அது 1000 காலம் அல்ல, சூரியன் சந்திரன் இருக்க வரைக்கும் வம்ச விருத்தி ஏற்படும். இந்த 20 ஸ்லோகங்களை பாராயணம் செய்தாலே அனுபூத்தினால கொடுத்திருக்காங்க. இது யாரோ எழுதியிருந்தாங்க ஐயா, என்னுடைய சாமர்த்தியத்தை நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லாங்க ஐயா. தன்னுடைய அனுபூதியை அவர் திருவாச்சகம் முழுக்கவே பாராயணம் பண்ணலாம். திருவாச்சகம் முழுக்கவே கொஞ்சம் கொஞ்சமா திருவெம்பாவே ஆரம்பிக்கலாம். ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா அண்ட பகுதி ஒன்னொன்னும் பிரம்மாண்டமா இருக்குங்க. சின்ன எளிமையான தமிழ்ல இருக்கும். அப்ப நமக்கு இறையினா என்ன, நம்ம அதான் கேட்டு இருக்கோம். இறையினா என்ன சொல்ல மாட்டேன்றாங்க, யாரும் சொல்லலன்னு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, இந்த மாதிரி கொட்டி கிடக்குது. உங்களுக்கு எந்த மொழியில வேணும், நீங்க எந்த மொழி வேணா சொல்லுங்க. நீங்க ஒடிஷா சொல்லுங்க, ஆந்திரா சொல்லுங்க, எல்லா மொழிகளிலும் இது போன்ற மகான்கள் அவரவர் மொழிகளில் அளித்து இருக்கிறார்கள். எனக்கு மொழியும் தெரியலையா, அனுபூதிமான்களை சென்று பாருங்கள், உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். மொழி தெரியாதவர்களுக்கு கூட அது கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர். நேர்களே, ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் திருவண்ணாமலை போகிறோம், கிரிவலம்லாம் போகிறோம். கிரிவலம் போகிறது ரொம்ப வேகமாக சுற்றிட்டு வந்துடுறோம் நம்ம. ஆனால் வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறையாவது அந்த மாணிக்க வாசகர் கோயிலில் போய் ஒவ்வொரு முறையும் அமர்ந்து ஒரு 15 நிமிடம் நம்ம ஓய்வெடுத்த மாதிரியே ஆச்சு அந்த இடத்துல திருவெம்பாவையை பாராயணம் செய்யுங்கள். குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் கிரிவலம் செல்கிறவர்கள் தவறாமல் இதை செய்யுங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருள் நம்மோட எப்போவுமே இருக்கும். மற்றும் ஒரு நல்ல எபிசோடில் நான் ஐயாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா நன்றி. நமஸ்காரங்கள்.